வணக்கம் மீனராசி அன்பர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி என்ற இந்த காணொளியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. ஏற்றி வைத்த ஏணி அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நீங்கள் தான். எல்லாரும் ஏற்றி ஏற்றி ஏணி தோணியாகவே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தாலும் சில நேரத்தில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. சார், எப்போ பார்த்தாலும் என் முதுகிலேயே சவாரி செஞ்சிட்ருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படிங்கிற சூழ்நிலையை தான் இந்த காணொலியை பார்க்குறீங்க. இந்த வாரத்திலே கிருத்திகை நட்சத்திரத்தின் மகம் அப்படிங்கிற நட்சத்திரம் வரைக்கும் சந்திர பகவான் பிரயாணம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் இருக்கிறது. இதிலே உங்களுக்கு வாழ்க்கையிலே சில மாற்றங்களை கொடுப்பதாக அமைகிறது. உங்கள் ராசியிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் வக்ரகதியிலே. தன் பார்வையாலே சுக்கிரனை ரிஷபராசியை பார்க்கிறார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், எதையும் செய்யக்கூடிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன். அதனால் பண வரவுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை தன் பார்வையாலே சனி பகவான் பார்ப்பதனாலே பண வரவு கொஞ்சம் மட்டுப்பட்டாலும் பணம் வரும், கொஞ்சம் கம்மியாக வந்தாலும் பணம் வரும். 4ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளரே உங்கள் ராசிநாதனை அமர்ந்திருக்கிறார் குரு. ஸ்நேகத்தோடு சில விஷயங்கள்லாம் ஃப்ரிக்ஷன் இருக்கும், தேவையில்லாத சண்டைகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் அவங்கக்கிட்ட எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. வார்த்தை ஜாலங்கள் பேசக்கூடிய நண்பர்கள்ட்ட கொஞ்சம் விலகி நிற்பது நல்லது. குழந்தைகள் ஸ்தானம், சந்தோஷம், வெற்றி, பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற இடமான கடகராசிக்குள்ளர நம்ம சூரிய பகவானும் புத பகவானும் அமர்ந்திருக்கிறாங்க. சில விஷயங்களிலே நமக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக எண்ணங்கள் வந்தாலும் லாபம் வருவதற்கான வாய்ப்புகளை கொஞ்சம் தட்டி போட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. தன் பார்வையாலே மகர ராசியை பார்க்கிறார். லாபஸ்தானம் 11ஆவது அதிபதி. அங்கே 11ஆம் இடத்தை பார்ப்பதனாலே என்ன வேலை செய்யணுங்கிறத மட்டும் கரெக்டாக புரிஞ்சிட்டு செஞ்சிங்கன்னா பைசா வந்துடும், கவலைப்பட வேண்டாம். 2க்குரியவன் அப்படிங்கிற குடும்பஸ்தானத்துக்குரிய ஆளான செவ்வாய் 6ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது பண வரவை ஏற்படுத்தும். குடும்பத்திலே பண வரவுக்கு பிரச்சனை இருக்காது. முயற்சிகளிலே சில விஷயங்களிலே தடைகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும், வேலைகளிலே கொஞ்சம் பலு இருந்தாலும், வேலை மாற்றங்களை பற்றிய எண்ணங்களை கொஞ்சம் விட்டு விடுங்கள். இருக்கிற வேலை போதும் அப்படின்னு கொஞ்சம் சமாளித்து போயிருங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்வர்கள் கொஞ்சம் அதிகமாக முயற்சி செய்யணும். உங்களுடைய ரெஸ்யூமோட ஸ்ட்ரென்த் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. நீங்கள் படித்த விஷயங்களும் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களும் அதிகப்படியாக சரியப்படுத்தவில்லைங்கிறது தான் உங்கள் ரெஸ்யூமோட வெயிட்டேஜ் கம்மி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுட்டு அதை கரெக்டாக டியூன் பண்ணிக்கிடுங்க. அது சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்க ஆரம்பிச்சிடும். எதிர்பாராத வகையிலே பணவரவுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு பணவரவுக்கான வாய்ப்பு, சொத்து மூலியமாக வருவதற்கு, பூர்வ புண்ணியமாக சொத்து விஷயங்கள் வருவதற்கான, பாகப்பிரிவினைகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும், அதனால் சொத்து வருவதற்கான வாய்ப்புகளும் தெரிகிறது. தொழிலிலே புதிய மாற்றங்களை என்ன கொண்டு வரும். ஸ்நேகம் மூலியமாக செய்யக்கூடிய இந்த கூட்டு தொழில்களிலே கொஞ்சம் விலக்கு, சண்டைகள்லாம் வருவதற்கு, பிணக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் அதுலேயும் எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் சொன்ன பக்கம் அவங்க வராமல் அவங்க ஒரு பக்கம் இழுத்து நீங்கள் ஒரு பக்கம் இழுத்து சண்டை இருக்கும் அப்படின்னு தெரியுது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. 12ஆம் இடமான கும்பராசிக்குள்ளரை இருக்கக்கூடிய ராகு, அவரை தன் பார்வையால் பார்க்கக்கூடிய குரு, நேரடி பார்வையாக பார்த்து கொண்டு இருக்கிற செவ்வாய், இப்படி இவங்களுடைய கோணங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எதிர்பாராத செலவுகளும் உண்டு, முக்கியமாக மருத்துவ செலவுகள். அதனால் கொஞ்சம் பி ப்ரிப்பேர்ட் டு ஃபேஸ் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இந்த வாரத்திலே கூடுதல் செய்தியாக ரிண விமோச்சன பிரதோஷம் அப்படின்னு 24ஆம் தேதி 22ஆம் தேதி இருக்குது, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. அன்றைய நாளிலே பிரதோஷநாதனான சிவபெருமானை நல்லெண்ணெய் வாங்கி கொண்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுத்து, நல்ல வெள்ளை பூக்களை வாங்கி அர்ச்சனைக்கு கொடுத்து அவரை மனதார பிரார்த்தனை செய்ய வரும்போது தேவையற்ற பிரச்சனைகளும், கடன்களும், பம்புகளும், சண்டைகளும் உங்களை விட்டு விலகிச் செல்லும். அதனால் வாழ்க்கையிலே சுபிட்சத்தை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். இந்த காணொலியிலே தொடர்ந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னுமே இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கிடுங்க.
ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.